Hi students, welcome to Mahimax. பயிற்சி 2.6ல 10வது சம் பார்க்குறோம். செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ்ப்படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. உச்சியில் அப்போ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் கொடுத்துருங்க பாருங்க. உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? ரெண்டாவது கண்டிஷன், படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? இதுதான் அவங்க கேட்டிருக்க கண்டிஷன்ஸ். சமுக்குள்ள போகலாம். கீழ்ப்படிக்கட்டிற்கு தேவைப்படும் செங்கற்கள் எத்தனை? 100. அடுத்தது முந்தைய படிக்கட்டுக்கு முந்தைய படிக்கட்டு அமைப்பதற்கு செங்கற்கள் 2 குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 100 - 2 = 98. ஓகேவா? அப்போ அடுத்தடுத்துக்கு இப்படி தான் நமக்கு குறையும். இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 100, 98, 96, 94ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் நமக்கு ஏ தெரியும். ஏ என்னது? ஃபஸ்ட்டு இருக்கிற உறுப்பு தான் ஏ. அது 100. அடுத்து டி T2 - T1 இல்லையா? ஸோ 98 - 100 = -2ன்னு கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ -2 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எத்தனை உறுப்புகள், மொத்தம் எத்தனை படிக்கட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, 30 படிக்கட்டு. அப்போ அந்த உறுப்புகள் 30 படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா? படிக்கட்டுகளோட எண்ணிக்கை தான் n. அப்போ படிக்கட்டுகள் 30. அது அப்போ என்னோட வேல்யூ 30 தான். ஸோ ஈஸியாக நம்ம SN கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ SN = n/2 × 2a + n - 1 × d. ஸோ என்னோட வேல்யூ 30 /2 2 × ஏவோட வேல்யூ 100 ப்ளஸ் n - 1 30 - 1 × டியோட வேல்யூ -2. சரி, நமக்கு S30 30/2 × 2 × ஏவோட வேல்யூ 100 ப்ளஸ் 30 - 1 n - 1க்கு என்னோட வேல்யூ 30 - 1 × டியோட வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு படிச்சுக்கலாம் பாருங்கள். 1 2 2 15 2 30 வரும். மீதி இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். 15 × 2 × 100 200 ப்ளஸ் 30ல் 1 போச்சுன்னா 29 × -2. ஸோ 15 200 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, மல்டிபிள் பண்ணால் இங்கே மைனஸ் தானே கிடைக்கும். -29 × 2 நமக்கு 58ன்னு கிடைக்குமா? இப்போ 200ல் 58 போச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள்? 10. இது 9 கிடைக்கும். இங்கே 1 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 5 போச்சுன்னா 4, 1 142ன்னு கிடைக்கிது. ஸோ 15 × 142 பெருக்குனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது பாருங்கள்? 2130ன்னு கிடைக்கிது. 2130ன்னு கிடைக்கிது. இப்போ உச்சி படிக்கட்டை அமைப்பதற்கு இப்போ மொத்தம் எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2130 செங்கற்கள் தேவை. S30 கூடுதல். சரிங்களா? இப்போ அடுத்தது உச்சி படிக்கட்டை அமைப்பதற்கு செங்கல். உச்சி படிக்கட்டை இது கூடுதல் இல்லையா? உச்சி படிக்கட்டை அமைப்பதற்கு தேவைப்படும் செங்கற்கள் T30 term 30 இல்லையா? T30 = Tn ஃபார்முலா தான். Tn = a + n - 1 × d. சேம். ஏவோட வேல்யூ 100 ப்ளஸ் என்னோட வேல்யூ 30
-1, டியோட வேல்யூ -2. ஸோ பாருங்கள் 100 மைனஸ் 29 30ல் சாரி ப்ளஸ்ஸு 30ல் 1 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 29 இன்ட்டு -2. ஸோ 100 இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. ஸோ மைனஸ் கிடைக்குமா 29 2 58. 100ல் 58 போச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் 100 100ல் 58 போச்சுன்னா 10 10ல் 8 போச்சுன்னா 2 இது 9 9ல் 5 போச்சுன்னா 4. ஸோ மீதி 42 தான் கிடைக்கும். உச்சி படிக்கட்டு அமைக்க தேவைப்படுற செங்கல் எத்தனை பார்த்தீங்கன்னா 42. ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாமா?